உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கொண்டு தானே வர சொன்னேன். சும்மா விளம்பரம் பாருங்க சார். இப்ப சட்ட பிரச்சனைக்கு வருவா. இப்ப டாக்டர் பரணி உங்க அப்பாவுக்கு குணமாகுமா ஆகாதா, கை சரியாகுமா ஆகாதான்லாம் சர்டிபிகேட் கொடுத்துட்டாவ. இப்ப இதுக்கப்புறம் சட்டம் என்ன சொல்லுதுன்றத பத்தி ஆபீசர் ஐயாவே உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. ஆபீசர் சார், இந்த மர்ற மண்டைங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்ட்டு சத்தமா சொல்லுங்க சார். இந்த மாதிரி நேரத்துல சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ் தர்மகர்த்தாவால கையெழுத்து போட முடியாதுங்கிற உறுதியான நிலையில அவருடைய மனைவி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். அதுவே அவர் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு சமம்னு சட்டமே சொல்லுது. அந்த கையெழுத்தை நானும் போட்டுட்டேன். இந்தாங்க. ஆபீசர் சார், இதுதான் திருவாளர் சவுந்தரபாண்டி அவர்களுடைய மனைவி பாக்கியம் சவுந்தரபாண்டி கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க. பர்ஃபெக்டா இருக்கு சார். இதையே கோவில் நிர்வாகம் ஏத்துக்கும். ஆக திருவாளர் சவுந்தரபாண்டி அவர்களுடைய கையெழுத்து இல்லாமலேயே கோயிலுடைய சொத்துக்களையும் கணக்கு வழக்குகளையும் நாங்க ஆடிட்டிங் பண்ணுவோம். தப்பு செஞ்சவன் சிக்கனா சதைச்சு விட்டுருவான். பண்டி ஏமாத்திட்டாளு. என் பொண்டாட்டி என்ன ஏமாத்திட்டா, உன் பொண்டாட்டி உன்னை ஏமாத்திட்டா. நான் பெற்ற அவ புருஷன் பேச்ச கேட்டு என்னைய உள்ளத்துல ஏற்பாடு பண்ணிட்டாளேவ. என்னல நடக்குதுங்க? நீ இருக்கிற நிலைமைய கூட ரெண்டு பேரும் யோசிக்க மாட்டாளுங்களா? இந்த நிலைமையில பெத்த அப்பனை கட்டுன புருஷனை எப்படி உள்ள வைக்கிறதுக்கு மனசு வருது அவளுகளுக்கு? எல்லாம் உன் வீட்டுக்காரியோட வேலை. எவ்வளவு தெனாவட்டா நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்றாங்கன்னு பார்த்தல. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இதுல இருந்து எப்படி மீண்டும் வெளியில வரப்போறேன்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.